நிதிஷ்குமார் திடீர் ராஜினாமா. மத்தியில் பறிபோகிறது பாஜக ஆட்சி. கொண்டாட்டத்தில் காங்கிரஸ். அதாவது பீகார் அரசியலில் பெரும் மாற்றமாக முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்ச் 16, 2026 அன்று நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய உள்ளார். 10 முறை முதல்வராக பதவியேற்று சாதனை படைத்த 75 வயதான நிதிஷ்குமார் வயது மூப்பு மற்றும் உடல்நிலை காரணங்களால் மாநில அரசியலில் இருந்து விலகி தேசிய அரசியலில் கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பீகாரின் அடுத்த முதல்வராக பாஜகவை சேர்ந்த ஒருவர் பதவியேற்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் நிதிஷ்குமாரனின் மகனும் பொறியியல் பட்டதாரியுமான நிஷாந்த் குமார் துணை முதல்வராக பொறுப்பேற்று நேரடி அரசியலில் களமிறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பாட்னா வரவுள்ள நிலையில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து இறுதி முடிவு இன்று மாலைக்குள் வெளியாகும் என தெரிகிறது. மேலும் பாஜக எந்த மாநிலத்தில் காலூன்ற வேண்டும் என்று நினைத்து கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளை அப்படியே வேரோடு சாய்த்து பின்னர் அந்த இடத்தில் பாஜக நிற்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசை கலைத்துவிட்டு பாஜக அங்கே ஆட்சியை பிடித்தது. இப்படியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியை பிடிக்க பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. அந்த வகையில் கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமாரனின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் பாஜகவும் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் பாஜக சார்பில் சாம்ராட் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா ஆகிய 2 பேரும் துணை முதலமைச்சராக பதவியேற்றனர். இந்த நிலையில் ஆட்சி அமைத்து 4 மாதங்கள் கூட நிறைவடையாத நிலையில் பாஜகவின் தொடர் அழுத்தத்தால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். நிதிஷ்குமாரின் இந்த அறிவிப்பு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினரிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த ஒருவரை பதவியேற்க முனைப்பு காட்டி வருகிறது பாஜக. இதன் காரணமாக இன்று காலை முதலே நிதிஷ்குமாரின் வீட்டு வாசலின் முன் அவரது கட்சியினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இருப்பினும் தனது சொந்த கட்சியினரை மதிக்காமல் பீகார் மாநில மக்கள் நலனில் அக்கறை காட்டாமல் பாஜக காட்டிய ஆசையால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார் நிதிஷ்குமார். நிதிஷின் இந்த முடிவு பீகார் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தின் தற்போது ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அம்மாநில முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் பதவி வகித்து வந்தார். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகார் மாநில முதலமைச்சராக செயல்பட்டு வரும் நிதிஷ்குமார் இந்தியாவின் நீண்ட கால முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக உள்ளார். இப்படியான நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில்தான் நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்றார். ஆனால் 4 மாதங்களிலே அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு ஒன்றை நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2 சகாப்தங்களுக்கும் மேலாக நீங்கள் தொடர்ந்து என் மீது நம்பிக்கையும் ஆதரவையும் வைத்துள்ளீர்கள். மேலும் அந்த நம்பிக்கையின் பலத்தில்தான் நாங்கள் பீகாருக்கும் உங்கள் அனைவருக்கும் முழு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகிறோம். உங்கள் நம்பிக்கை மற்றும் ஆதரவின் சக்தி தான் இன்று பீகார் வளர்ச்சி மற்றும் கண்ணியத்தின் புதிய பரிமாணத்தை வழங்க உள்ளது. இதற்காக கடந்த காலங்களிலும் பலமுறை உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து வந்துள்ளேன். எனது நாடாளுமன்ற பயணத்தின் தொடக்கத்திலிருந்தே பீகார் சட்டமன்றத்தின் 2 அவைகளிலும் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக வேண்டும் என்ற ஆசை என் இதயத்தில் இருந்து வருகிறது. இந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த முறை நடைபெறும் தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினராக விரும்புகிறேன். உங்களுடனான எனது உறவு எதிர்காலத்திலும் தொடரும் என்றும் வளர்ந்த பீகாரை உருவாக்க
உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான எனது உறுதிப்பாடு உறுதியாக இருக்கும் என்றும் முழு நேர்மையும் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். அமைக்கப்படும் புதிய அரசாங்கத்திற்கு எனது முழு ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் இருக்கும் என பதிவிட்டுள்ளார். நிதிஷ்குமார் ஏற்கனவே சட்டமன்றம் மற்றும் மக்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். தற்போது மாநிலங்களவை செல்வதன் மூலம் அவர் புதிய சாதனை படைக்கவுள்ளார். அதே சமயம் நிதிஷ்குமாருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் பீகாரின் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பீகார் மாநிலத்தில் சாம்ராட் சௌதரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக உள்ளனர். இவர்கள் இருவரும் பாஜகவை சேர்ந்தவர்கள். அங்கு பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த யாரும் முதலமைச்சர் ஆவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நிதிஷ்குமாரின் இந்த அறிவிப்பு வெளியாகும் முன்பு சில மாதங்களுக்கு முன் என்டிஏ கூட்டணி பீகார் மாநிலத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அந்த கூட்டணிக்கு நிதிஷ்குமார் தலைமை வகித்தார். இப்போது அவர் ராஜ்யசபாவுக்கு செல்ல முடிவு செய்ததால் மாநிலத்தில் தலைமை மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் பாஜக தலைவர் ஒருவர் முதல்வராக பதவியேற்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி நடந்தால் பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக பாஜக கட்சி முதல்வர் பதவியை பெறும். இதுவரை ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பாஜக முதல்வர் இல்லாத ஒரே மாநிலம் பீகார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இன்று ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்ய உள்ளார். அதே நேரத்தில் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. பீகார் மாநில அரசியலில் இதற்கு முன் 3 முக்கிய தலைவர்கள் மாநில சட்டமன்றம், சட்டமன்ற மேலவை, மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 4 அவைகளிலும் உறுப்பினர்களாக பணியாற்றியுள்ளனர். முன்னாள் முதல்வர் லல்லு பிரசாத் யாதவ், பாஜக தலைவர் சுஷில்குமார் மோடி, முன்னாள் எம்பி நாக்மானி குஷாவா ஆகியோர் 4 அவைகளிலும் பணியாற்றியுள்ளனர். தற்போது வரை நிதிஷ்குமார் பீகார் சட்டமன்ற மேலவை மற்றும் லோக்சபா ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்துள்ளார். ஆனால் அவர் இதுவரை ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருந்ததில்லை. இந்த முறை அவர் ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்தியாவின் மாநில மற்றும் பாராளுமன்ற அமைப்பின் 4 முக்கிய சட்டமன்ற அவைகளிலும் உறுப்பினராக இருந்த அரிய சாதனை நிதிஷ்குமார் பெறுவார் என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த காரணங்களுக்காக தான் நிதிஷ்குமார் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.